ஃபிட்ஸ் வரும்போது நம்ம என்ன மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் மட்டும் இல்லாமல் அந்த எமர்ஜென்சி அட்டென்ஷன் அப்படிங்கிறது எப்போ தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபிட்ஸ் வரும்போது அவங்கள அந்த பர்சனை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து படுக்க வைக்கணும் அல்லது தரையில் படுக்க வச்சிடணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ஒரு சைடாக திருப்பி படுக்க வைக்கணும். ஏன் அப்படின்னா ஃபிட்ஸ் வரும்போது ஏற்படுகின்ற சலைவா போன்ற நுரை வந்து திருப்பியும் உள்ளே போயிட்டு சாக்கிங் உண்டாகாமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம பண்ணணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கழுத்தை சுற்றி போட்டிருக்கிற ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணணும். நாலாவது அவங்கள சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியர் பண்ணி விடணும். ஏன் அப்படின்னா இன்ஜுரி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக. குடிக்கிறதுக்கு எதையுமே கொடுக்கக்கூடாது. இப்போ ஹாஸ்பிட்டல் அட்டென்ஷன் வேணும் அப்படிங்கிற ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபேஸ் செக் பண்ணணும். அதில் லிப்ஸ், டங்கு, முகம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்டென்ஷன் தேவைப்படும். ரெண்டாவது பிரெத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கணும். மூணாவது 24 ஹவர்ஸில் சைசர் ஆனது எகைன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அட்டென்ஷன் தேவைப்படும். நான்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 to 10 நிமிஷத்துக்கு மேலே டியூரேஷன் இருக்குதுனாலும் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலோட அட்டென்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும்.